மிஸ்டர் மதன கோபால். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த மகாலிங்கபுரத்துல மரகதாம்பாள் வயசு 55ன்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு லோன் இருக்குதே, அது என்ன கிணத்துல போட்ட கல்ல மாதிரி ஒரு தகவல் இல்லாம இருக்கு? சார் அது நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாலேயே வாங்கின லோனு. நான் பல தடவை ரிமைண்டர் அனுப்பிச்சிட்டேன். பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை சார். அது சரியா? நீ ஃபீல்ட் ஆபீசரா இருக்கிற, நீ போய் பார்த்துட்டு வரக்கூடாது? மரகதாம்பாள் வயசு 55. ஆமா சார், பழைய நம்பர் 18. யோ, இங்க புது நம்பர் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்ப வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கு ஞாபகம் இருக்கும்? என்னையா யாரை கேட்டாலும் மரகதாம்பாள் வயசு 55 தெரியலங்கிறீங்க. காலையில இருந்து அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு. அது வேணா சார், மரகதாம்பாள் வயசு 55. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் யோசனை பண்ணி மண்டைய பாரு. போய் வேலையை பாரு. போய சார். என்ன? உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க? பழைய நம்பர் என்ன சொன்னீங்க? 18. என் பின்னாடி வாங்க. பழைய பாத்திரம் புடவே, பழைய பாத்திரம் புடவே. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவே, பழைய பேப்பர் பீஸா சாப்பிட்டு பழைய பேப்பர் பீஸா கொஞ்சம் இருப்பா. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர் சீசா சாக்கு பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர் சீசா சாக்கு பழைய பாத்திரம் புடவை. நீங்களும் அவரும் இங்கே இருக்க. நீங்க மட்டும் உள்ள வாங்க. 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 நீங்க உட்காருங்க. பாருங்க, நான் பார்க்க வந்தது மரகதாம்பாள் வயசு 55. அடடடா, சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. 2 நிமிஷம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் அதை எடுப்பா. நான் எதுக்கு இருப்பா, உன் சமாச்சாரமும் வருது. இந்தாங்க. நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு 55 எங்க பாட்டிதான். அவங்க தான் கடன் வாங்குனது. அது அவங்களால கட்ட முடியல. சோ நான் தான் கட்டி ஆகணும். நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 300 ரூபாயை முதல் தவணையா வச்சுக்கோங்க. மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன். ஓகே, இந்தாங்க. இத பாருங்க, நான் வசூலுக்கு வந்தவன் தான். ஆனா அதுக்காக மனிதாபிமானமே இல்லாதவன் இல்ல. குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரா எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி 3 மாசமோ அல்லது 6 மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற பழைய பேப்பர் புடவை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே. சார், தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது. நீங்க 3 மாசம் 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும். புடிங்க. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வேலை சோறாட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு? பாட்டி, வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நாணயமும் தான். கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க. நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா? அதை விட சோறா முக்கியம். என்னாச்சு? இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க. எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? தப்பு பாட்டி. நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம், ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா? இப்ப என்னாச்சு? உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க, உங்க சிந்தனை கூட சிகப்பா, ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்தேன். பாட்டி, அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காஃபி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது. போய் மோர் எடுத்துட்டு வாங்க.
நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நோ மிஸ்டர் மதன், இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போகணும்னா 2 குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். ஒண்ணு அழகு இருக்கணும், அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க. 2வது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது, டைப் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. இந்த அனுபவத்தினால தான் அதை விட்டுட்டு வந்துட்டா. இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறுசுங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன். நோ நோ, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ஏன் பானு புரோக்கர்ட்ட சொல்லி வீடு பார்க்க சொன்னியே, அதை விட தம்பி கிட்ட சொன்னா அது வீட்டு பக்கத்திலே வீடு பார்க்கும்ல. நம்ம கொஞ்சம் புரோக்கர் செலவு மிச்சமாகும். ஐயோ, அவருக்கே வீணா சிரமம் கொடுக்குறீங்க. இதுல என்னமா சிரமம் இருக்கு? நம்ம வீட்டு புள்ள மாதிரி. ஏன் தம்பி, குறைச்சலான வாடகையில என் பானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பார்த்து வைங்களேன். சின்ன நாதுதானா 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 தீனா. தாடும் அமுதே என்றோ அடியே நான். வணக்கம் பாட்டி. அடடா வாங்க தம்பி வாங்க. என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிருச்சு? நான் உங்களுக்கு வேற வீடு பார்க்க போறதில்ல பாட்டி. ஏன்னா இனிமே நீங்க இந்த வீட்டுல தான் தங்க போறீங்க. என்னப்பா சொல்ற? கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வர்றீங்களா? அது என்னன்னு பாத்தீங்களா? என்னப்பா அதெல்லாம்? அன்னைக்கு நீங்க பாத்திரமெல்லாம் வித்துதான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன். மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டுவான்னு சொன்னாரு. நான் அந்த 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? அதனால கூட ஒரு 700 ரூபாய் போட்டு மொத்தமா 1000 ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து வைங்க. வேண்டாம் தம்பி, பானு வந்தா என்ன கோச்சுப்பா. என்ன பாட்டி, நான் வெளியாளா என்ன? நான் இந்த வீட்டு மனுஷன் மாதிரி. ப்ளீஸ். இல்ல தம்பி, பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. பாட்டி, பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எடுத்து வைங்க பாட்டி. இதுவரையில வாழ்க்கையில நாங்க மத்தவங்களுக்கு தான் உதவியா இருந்திருக்கோம். ஆனா இப்போ முதல்ல பாட்டி ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. போங்க போங்க. ஓம் சாந்தி. வீட்டுக்கு உரமுறை வந்திருக்கு, போயிட்டு அப்புறமா வா. போங்கற பாட்டி, பாட்டி, பாட்டி. இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கதவு திறந்து போட்டுட்டு எங்கதான் ஊர் சுத்த போகுதோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கிறத வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே? ஷட் அப். நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும் போதே பேசிருக்கணும். இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிக்கணும். அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கயட்டும் போதாவது பேசிருக்கணும். ஆனா நான் பிராவ கயற்ற வரைக்கும் உங்களுக்கு பேசணுங்கிற உணர்ச்சியே வரல. இல்ல நோ நோ, நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன். பாருங்க, இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல. இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது ஆரம்பத்திலே பேசுறதுக்கு என்ன? ஆரம்பத்திலேயே பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு. கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிருச்சு. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா, ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன். ஆனா இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி, அதான் சைலண்டா இருந்துட்டேன். சிரிக்கிறீங்க.
சிரிக்கிறீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க என்னது? பரவாயில்லைங்க ஐயோ கைய விடுங்க. நீங்க வெக்கப்படுறீங்க ஐயோ ஐயோ இல்ல பரவாயில்ல இருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை விடுங்க.